இது வந்து எந்த பகுதின்னு பார்த்தீங்கன்னா, இது சிவகாசி மாநகராட்சி திருத்தங்கல் சத்யா நகர். இது வந்து வார்டு எண் 20ஆ 21ஆன்னு வந்து தெரியல. ஆனால் 20ஆவது வார்டுன்னு வந்து சொல்கிறாங்க. இந்த வார்டு கவுன்சிலர் யார், இந்த வார்டு கவுன்சிலர் பேர் என்னன்னு கூட இந்த பகுதி மக்களுக்கு வந்து தெரியலை. இந்த பகுதியில் உள்ள வாறுகால்லாம் பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த சைடு வந்து வாறுகாலே வந்து கட்டினாங்க. அதுக்கடுத்து இப்போ வரைக்கும் வந்து இந்த சைடு வந்து வாறுகாலே வந்து கட்டலை. வாறுகாலே வந்து கட்டாமல் சும்மா அப்படியே தான் வந்து கிடக்கு. இந்த பக்கம் வாறுகால் வசதி இல்லாமல் ஃபுல்லும் சாக்கடை தண்ணி ஃபுல்லும் அங்கங்கேயே தேங்கி ஃபுல்லும் ரொம்ப படு மோசமாக வந்து கிடக்கு. மழை டயத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லுமே சாக்கடை தண்ணி தான் ஓடும். சாக்கடை ஓடுறதுக்கு வசதி இல்லாமல் சாக்கடை தண்ணி ஃபுல்லும் இந்த சைடு ஃபுல்லுமே வந்து சாக்கடை தண்ணியாக தான் இருக்கும். இந்த சைடு ரோடும் பார்த்திங்கன்னா வந்து இந்த பீரியட் ஸ்டார்டிங்கில் வந்து போட்டாங்க. ரோடு வந்து 3 வருஷம் 2 வருஷத்தில் வந்து படுமோசமாக ரொம்ப டேமேஜ் ஆகிப்போச்சு. ஃபுல்லும் குண்டும் குழியுமா. எனக்கு சத்யா நகர் ஃபுல்லுமே வந்து ரோடு வந்து குண்டும் குழியுமா அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. அவ்வளோ படுமோசமாக வந்து ரோடும் போட்டு போயிருக்காங்க. வாறுகால் வசதியே வந்து கிடையாது. இந்த சைடு வந்து ரோடோ வாறுகாலோ இப்போ வரைக்கும் வந்து அவ்வளோ வந்து எல்லாமே படுமோசமாக தான் வந்து இருக்குது. இதை போய் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு பார்த்தோன்னா கவுன்சிலர் யாருன்னு கூட இந்த பகுதி மக்களுக்கே வந்து தெரியலை. இதெல்லாம் வந்து மாநகராட்சி பார்த்து கொஞ்சம் இந்த சைடு வந்து ரோடு வாறுகளுக்கு வந்து கட்டுறதுக்கு நடவடிக்கை எடுத்தால் நல்லாயிருக்கும். ஓட்டு கேட்குறதுக்கு மட்டும்தான் இந்த சைடு வந்து வராங்க. மிச்சப்படி வந்து மக்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து இது பண்ணி கொடுங்க அப்படின்னா இந்த சைடு ஒரு ஆள் கூட வர மாட்டேங்காங்க. என்னென்னே தெரியல. இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து வந்து பண்ணி கொடுங்க இந்த பகுதிகளுக்கு.